வணக்கம் ஜோதிடம் டாக்ஸ் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடகராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு, மூட நம்பிக்கையில் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல், ஒரு கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த ஒரு தாக்கத்தை கொடுக்குது, ஒரு பாவத்தை விட்டு இன்னொரு பாவம், ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறும் பொழுது எது மாற வாழ்க்கை பயணம் நமக்கு மாறப்போகுது, வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி நமக்கு மாற்றி அமைக்க போகுதுங்கிறது, கர்மாவின் அடிப்படையில் கிரகத்தின் சஞ்சாரங்கள் எப்படி கொடுக்கறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, கடகராசிக்கு 2026 எப்படி இருக்குன்னா, மாதம் பிறக்கும் பொழுதே, ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே கடகத்தில் குரு உச்சம் அடைகிறார். ஸோ ராசிக்குள்ள குரு வருவது மிகவும் நல்லது. இதுவரை 12ஆம் இடத்தில் இருந்து, விரயஸ்தானத்தில் இருந்து 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருண சத்ரு பாவத்தை பார்த்து கொண்டிருந்து கடன், வம்பு வழக்குகள், உடல்நல கோளாறுகள், நிறைய செலவு, கண்ட்ரோல் பண்ண முடியாத மாற விரயங்கள் போய் கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள குரு வரும் பொழுது முதல் மைண்டு கிளியர் ஆகும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எது மாற குறைகள் நிறைந்ததான ஒரு அமைப்பாக நம்ம இருக்கிறோங்கிறது முதல் தெரியும். தேவையற்ற செலவுகளை குறைப்போம், தேவையற்ற செயல்பாடுகளை குறைப்போம். என்ன செய்யணும், வாழ்க்கையில முன்னேறுவதற்கு என்ன செய்யணும், அது மாணவனாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, மூத்த குடிமகன்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு நடுத்தர வயதினர், ஒரு வியாபாரம், தொழிலதிபர், அது மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நல்ல ஒரு கிளாரிட்டி முதல்ல வரும். கிளாரிட்டின்னு என்ன, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எது பண்ணுனா பரவாயில்லை, எதை நாம் விடணும், எதை நம்ம சேர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவை கொடுக்கக்கூடியவர் தான் உச்சகுரு. ராசிக்குள்ளே வரும் பொழுது ஒரு பெரிய பல்ப் மாற நம்மளுடைய மைண்டில் காட்டி நம்ம செய்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை செயல்பாடுகள், திட்டங்களில் குறைநிறைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்மளே செல்ஃப் எவாலுவேஷன் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை பண்ண வைத்து, நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்ம எதற்காக இதை செய்து கொண்டு இருக்கிறோங்கிற பர்பஸை அனலைஸ் பண்ண வச்சு உன்னமே ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மன போக்கை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த உச்சகுரு. ஸோ நல்லாவே லேசியாக இருக்கிறவங்க, பேட் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க, முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறவங்க, ஏனோ தோணன்னு இருக்கிறவங்க, சூழ்நிலை கைதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சி இதுங்கிறது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் 10ஆம் இடத்துலயே இருக்கிறார். ஸோ தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நல்ல ஒரு முனைப்பை கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக கொடுக்குதுங்க. இப்போ பாருங்க, ஜூன் மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துலேயே இருக்கிறார். அதே மாதிரி மாத கடைசி வரைக்குமே 10ல் இருக்கிறார். அதுக்கப்புறம் 11ங்கிற லாபஸ்தானத்துக்கு தான் போறார். ஸோ இந்த ஜூன் மாதம் முழுக்குமே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள் நம்ம தவறாக போயிட்டு இருந்தோமோ அதெல்லாம் மாற்றி கரெக்டான பாத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு இருக்கு. 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரன் இருக்கார், 12ல் புதன் இருக்கார், சூரியன், இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் தான். ஸோ வாழ்க்கையில அடுத்த படி எடுக்கணும், அடுத்த ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகணும், சீரமைக்கணும், நம்மளுடைய ஃபினான்ஷியல் விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு முனைப்பை கொடுத்து அதுக்கு வேணுங்கிற திட்டத்தை தீட்டி செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பா இருக்கு. குரு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்குலாம் டக்குன்னு திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கு. காதல் அழைத்து திருமணம் பண்ண முடியாத இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. வண்டி, வீடு, இது மாதிரி விஷயத்துல வாங்கணும்னு 2 வருஷமா இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு நம்ம ஒரு அமைப்பு அமைச்சிட்டு இப்போ கொஞ்சம் நம்ம டீசெண்டா சொசைட்டில கொஞ்சம் அந்தஸ்தா வாழக்கூடிய அமைப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நல்ல அமைப்புகளை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், 7ஐ பார்க்கிறார், அதே சமயத்தில் 9ஐ பார்க்கிறார். 9ங்கிற பாக்கியஸ்தானத்தை எப்போ தன் வீட்டை தானே பார்க்கும் பொழுது தகப்பனார் வழியில வரக்கூடிய அமைப்புகள், அவங்க மூலமா வரக்கூடிய சொத்துக்கள், அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு
கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கடன் கடந்த 1 வருஷமா 2 வருஷமா கொஞ்சம் விளையாட்டுத்தனமா பண்ணது, கடனே அடைக்க முடியாமல் இருக்கிறதெல்லாம் கடன் அடைப்பதற்கு வேணுங்கிற யுக்திகளாம் நாமளே பண்ணி நம்ம அதை பண்ணுவோம். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஹைலைட்ல போவோம். அதாவது ஒரு மீடியா துறையில் இருக்கிறாங்க, ஒரு ஃபீல்டில் இருக்கிறாங்க, நமக்கு ரெகக்னிஷனே கிடைக்கல, நமக்கு வாய்ப்பே கிடைக்காம போய் கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு, அது மாதிரியான ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக சஞ்சாரங்கள் உண்டு. செவ்வாய் 10ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கும் பொழுது தொழில் மேன்மை, முனைப்பு, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், ரெகக்னிஷன், ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு டீல் நடக்கக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அடுத்த வருஷம் ஒரு 13 மாதங்கள் 2027 ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான அடித்தளமான சில காரியங்களையும் வாழ்க்கை சம்பவங்களையும் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜூன் மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வருகிறது. அது நல்லாமே யூஸ் பண்ணிக்கணும். இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து போடக்கூடிய ஜாதகம், திருக்கணித பஞ்சாங்கம் போட்டு நீங்க பார்க்கும் பொழுது நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, உங்க லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி தசாபுக்திகள் என்ன போயிட்டு இருக்கு, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்துல நம்ம பேசணும் இல்லைங்களா, அது எப்படி இருக்கிறாருங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் டிகிரி அடிப்படையில் பார்த்து கொத்தாம் பொதுவாக பார்க்காமல் துல்லியமாக பார்க்கும் பொழுது உண்மையிலேயே உங்களுடைய கர்மா என்ன, எது மாற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பிறந்தீர்கள், எது உங்களுக்கு கரெக்டான சாய்ஸாக இருக்கும், எது உங்களுக்கு பொருந்தி வராது அப்படிங்கிற அந்த உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அது துல்லியமாக அதை ஃபில்டர் பண்ணி த ரைட் சாய்ஸஸ் அண்ட் த ராங் சாய்ஸஸை பிரிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நடக்கும்ங்கிறது நம்ம நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் இரிட்டேஷன் வந்துடுது. சில முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கோம், நடக்கவே இல்லைன்னா இது என்னடா உண்மையிலேயே அது நடக்க போதா அல்லது நம்ம வீண் வேலை செஞ்சுட்டு இருக்கோமாங்கிறது அப்பப்போ நமக்கு சந்தேகம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதில் உண்மையிலேயே உங்கள் பிராப்தம் என்ன, நம்ம இதை நோக்கி தான் போகிறது நல்லதா, இது சேஃபா, நம்ம கருமால் அது இருக்காங்கிறது பாசிட்டிவாக எதையுமே பயப்படுற மாதிரியோ ஒரு பேனிக் ஆகிற மாதிரியோ பார்க்காம என்னதான் இருக்குது நம்மளோட வாழ்க்கையிலங்கிறது தெரிந்து செயல்படும் பொழுது எப்படி ஒரு இடத்துக்கு நம்ம போகும்பொழுது ஒரு ரூட் மேப் பார்த்துட்டு நம்ம போனால் எவ்வளோ ஈஸியாக நம்ம போகலாமல், குட்டு மதிப்பாக போகாமல் நம்மளோட ரூட்டை தெரிஞ்சு டிராஃபிக் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு போகிறப்போ நம்ம எப்படி மென்டலி ப்ரிப்பேர்டாக போவோமோ அதே மாதிரியாக நம்மளுடைய ஜோதிடத்தை பரிகாரம் அந்த மூட நம்பிக்கையெல்லாம் விற்று பார்க்காமல் துல்லியமாக சயின்டிஃபிக்காக நாம் ரீட் பண்ணும் பொழுது நம்மளுடைய பாஸ்ட்டுக்கு நல்லாவே சிங்க் ஆகும். பாஸ்ட் லைஃப் ஆக்டிவிட்டி சிங்க் ஆகி ப்ரெசண்ட் எப்படி போயிட்டுருக்கு, அடுத்து வரக்கூடிய ஃப்யூச்சர் என்னங்கிறதுலாம் நம்ம கிளியராக பார்க்கும் பொழுது தேவையற்ற சாய்ஸ், தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் நாமல் வெற்றி பெறுவதற்கு எதுமாற விஷயங்கள் நல்லபடியாக அமையும், எதுமாற விஷயங்கள் நமக்கு தோதுபடாது, வேலை மாற்றங்கள் எப்பொழுது, தொழில் மேன்மை எப்பொழுது, நமக்கு வேலை செட் ஆகுமா தொழில் செட் ஆகுமா, அல்லது நமக்கு பிரைவேட் செக்டாரா அல்லது கவர்மெண்ட் செக்டாரா, வெளிநாடா உள்நாடாங்கிற மாதிரி வாழ்க்கையை அவங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி மக்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியும், மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய மிடில் லைஃப் கிரைசிஸ் சில பேர் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல சொல்யூஷனும், சீனியர் சிட்டிசனுக்கு வேணுங்கிற வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எப்படி அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்க போகுதுங்கிற தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டியும் எல்லாமே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்த்து கோச்சார் அமைப்பையும் சேர்த்து பார்க்கும் பொழுது நல்ல ஒரு கிளாரிட்டி வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.